வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல் செய்தி, தமிழ்நாட்டின் தலைநகரம் மாறுகிறதா? சென்னையிலிருந்து திருச்சிக்கு தமிழ்நாடு தலைநகரம் மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய குண்டை தூக்கி திமுககாரங்க போடுறாங்க. எப்படி இந்த செய்தி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிமொழிய திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா அவங்க பாட்டுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அம்மாட்ட போய் மனு கொடுக்குறாங்க ரெண்டு பேர். யாருன்னு கேட்டிங்கன்னா, KN நேரு, அன்பில் மகேஷ். என்னென்னா, தமிழ்நாட்டு தலைநகரை சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றுங்க, அப்படி ஒரு வாக்குறுதியை, திமுக வாக்குறுதியை இந்த தேர்தலில் கொடுங்கள் அப்படின்னு மனு கொடுக்குறாங்க. மனு கொடுக்குறது இதெல்லாம் சும்மா நடிப்பு. இவங்க சொல்லி தான் மனு கொடுப்பாங்க. இப்போ மனு கொடுத்துறாங்க. மனு கொடுத்த உடனே எல்லா இடங்கள்லையும் இப்போ என்ன பேச்சு? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாறப்போதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா, தலைநகர் மாறணும் அப்படின்னா எல்லோரும் நாட்டு நலன், மக்கள் நலன், இதை வச்சு தான் தலைநகரம் மாற்றணும்னு நினைப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் 80களில் தலைநகரத்தை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்றப் போகிறோம் அப்படின்னு ஒரு இது கொடுத்தாங்க, அறிக்கையை கொடுத்துட்டாங்க, மாற்றப் போகிறோம். அப்போ எல்லோரும் எதிர்பார்த்தாங்க மாற்றிடுவாரோ அப்படின்னு. அதை உறுதிப்படுத்தும் வகையில் எம்ஜிஆர் என்ன பண்ணார், அந்த உறையூர், திருச்சியில் உறையூருங்கிற இடத்துல 1 ஏக்கர் நிலத்தை அவர் காசு கொடுத்து 4 லட்சம் ரூபா சொந்த பணத்தை கொடுத்து, அந்த சீல்டீடெல்லாம் என்கிட்ட இருக்குது, எம்ஜிஆர் கையெழுத்து போட்டு 4 லட்சம் ரூபாய் கேஷாக என்னுடைய இதிலிருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 1 ஏக்கர் நிலத்தை தனக்கு வீடு, அங்கே தனக்கு வீடு வைக்கிறது பண்ணுறதுக்காக விலைக்கு வாங்கினார். அப்போ உடனே எல்லா இடங்களிலும் செய்தி பரவியது, எம்ஜிஆர் திருச்சியில் வீடு வாங்கி விட்டார், அதனால் திருச்சிக்கு தலைநகரம் மாறப்போவது உறுதி அப்படின்னு. அப்போ எம்ஜிஆர் ஏன் தலைநகரை திருச்சிக்கு மாற்றினார் அப்படின்னு எல்லாருக்கும் குழப்பம். கருணாநிதி மிக கடுமையாக எதிர்த்தார். எப்படி நீங்கள் சென்னையை மாற்றலாம்? அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் ஏன் மாற்றுறாருன்னா, சென்னை மேலே எம்ஜிஆருக்கு கோபம். அங்கே 14 சீட்டில் 13 சீட்டில் டிஎம்கே ஜெயிக்கிறான். அப்போ சென்னை மக்கள் பூரா கருணாநிதிக்கு ஓட்டு போடுறாங்கங்கிற கோபத்தில் தான் எம்ஜிஆர் சென்னையிலேருந்து திருச்சிக்கு மாற்றுறாரு தலைநகரத்தை அப்படின்னு பேசுனாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா அப்புறம் எம்ஜிஆர் அதை அறிக்கையை விடலைனாலும் அங்கே வேண்டியவர்கள்ட்ட என்ன சொன்னார்னா, நான் ஏன்ப்பா சென்னை மேலே கோவப்படுறேன், சென்னையில் இருக்கிறது பூரா போலி ஓட்டு, பாவம் நிறைய பேர் ஓட்டு போட மாட்டாங்க, இது பூரா கள்ள ஓட்டாக போட்டு ஜெயிக்கிறாங்க, அது மக்கள் கொடுத்த இது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சென்னையில் 15 to 20 லட்சம் போலி ஓட்டுன்னு இப்போ தான் எடுத்தாங்க. இது அந்த காலத்துலேருந்தே கருணாநிதி இந்த போலி ஓட்டை போட்டு சென்னை அந்த கோட்டைங்கன்னு வச்சுருந்தார். அதனால் என்னன்னு நினச்சாங்க, எம்ஜிஆர் தோக்குறதுனால சென்னையை பழி வாங்குகிறார் அப்படின்ட்டான். ஆனால் எம்ஜிஆர் ஏன் தலைநகரம் மாற்றணும்னு நினச்சாருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவருக்கு நெருக்கமானவங்ககிட்ட மட்டும் அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, அந்த நேரம் சென்னையில் கடுமையான குடிநீர் பஞ்சம் வந்தது. குடிநீர் பஞ்சம் வந்த உடனே அந்த இதுக்கே 500 கோடி அளவுக்கு செலவாச்சு. அப்போ தான் எம்ஜிஆர் என்ன நினச்சார், என்ன தலைநகரமாக இருக்குது, இங்கேயே குடிநீர் பஞ்சம் வருது, 500 கோடி செலவாகுது, திருச்சிக்கு மாற்றினோம்னா அங்கே காவேரி ஆறு இருக்குது, தண்ணி பஞ்சம் வராது, குடிநீர் பிரச்சனை வராது, தண்ணி நிறைய தேவைப்படுது தலைநகரத்துக்கு, அதனால் இந்த குடிநீர் பிரச்சனைக்காக மாற்றலாமேன்னு சொன்னார். இப்போ கருணாநிதி சென்னை தலைநகரை மாற்றினால் எவ்வளவு செலவாகும் தெரியுமான்னார். 1000 கோடிக்கு மேல் செலவாகும். அப்போ உடனே எம்ஜிஆர் சொன்னார், ஏன் இப்போ தண்ணீர் குடிநீர் இதுக்கே 500 கோடி செலவாகுது, சென்னையில் வச்சு 1000 கோடி செலவாகுதுன்னா அது என்ன செலவு பண்ணிடலாமே அப்படின்னாரு. உடனே கருணாநிதி என்ன சொன்னார், இது கூட தெரியவில்லையா உங்களுக்கு, துறைமுகம் இருக்கணும், எதில் தலைநகரத்தில் துறைமுகம் இருக்கணும், சென்னையில் துறைமுகம் இருக்கிறது, திருச்சியில் துறைமுகம் இல்லை, அதனால் திருச்சியை மாற்றக்கூடாதுன்னார். அப்போ எம்ஜிஆர் பதில் சொன்னார், ஏன் டெல்லியை தலைநகரமாக வச்சுருக்கோமே இந்தியாவில், டெல்லியில் துறைமுகம் இருக்கிறதா கருணாநிதி அவர்களேன்னு கேட்டார். வாஷிங்டன் ஒரு தலைநகராக வச்சுருந்தாங்க அப்போல்லாம்,
அமெரிக்கா வாஷிங்டனில் துறைமுகமாக இருந்தது அப்படின்னார். கருணாநிதி அப்படி இருந்தோம்னோ நீங்கள் வந்து சென்னையை பழி வாங்குகிறீர்கள் அப்படின்னாரு. அப்புறம் எம்ஜிஆர் இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் பழி வாங்கலைன்னு இதெல்லாம் பார்த்தாங்க. இதுக்கிடையில் எம்ஜிஆர் உடனே இல்லாமல் போயிட்டார். அதுக்கப்புறம் அதை அப்படியே தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வரும்போது கூட என்ன யோசிச்சாங்கன்னா செங்கல்பட்டுக்கு மாற்றலாமா தலைநகரை அப்படின்னு தான் யோசித்தாங்க. அங்கே நிலம் அதிகம் கிடைக்குது, நல்ல பெருசாக்கிடலாம். அதுவும் நடைபெற முடியாமல் போய்விட்டது. அப்புறம் இப்போ இவங்க இந்த கூட்டம் திடீர்னு போடுதுன்னா, பாம்பு போடுதுன்னா ஏதாச்சும் விஷயம் இருக்கும், ஒன்றும் இல்லாமல் இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே போய் கேர்னர் தான் கொடுக்குறாரு. அடுத்த அன்பில் என்னென்னா தலைநகரை மாற்றினீங்கன்னா செக்ரட்டேரியட்டை மாற்றணும், தலைமைச் செயலகத்தை மாற்றணும், அசம்பிளியை மாற்றணும், முக்கியமான அரசாங்க ஆஃபீஸுகள்லாம் மாற்றணும், பெரிய பெரிய வெளிநாட்டு ஆஃபீஸுகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் மாற்றணும். அவ்வளவும் நீங்கள் அங்கே கொண்டு போகிறதுனா லட்சக்கணக்கான கோடி செலவாகும். அது பிரச்சனை இல்லை, 10 லட்சம் 10 லட்சம் கோடி கடன் வாங்கின மாதிரி இன்னும் 2 லட்சம் கோடியை கடன் வாங்கிடுவாங்க. ஆனால் இதுக்கு பூரா கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்குமே. கேஎன்எல்வுக்கு இங்கே சென்னைக்கு குடிநீர் மழை நீர் தடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணார். ஒரு 4000 கோடியை மங்காம் போட்டார் தண்ணி பூரா. அதே மாதிரி தலைநகரை மாற்றுறோன்னு கான்ட்ராக்ட் பூரா நம்ம ஒரு 40%, 1 லட்சம் கோடி செலவாச்சுன்னா 40,000 கோடி நமக்கு வந்துடும். அவங்க சுயநலம் அதுதான். கான்ட்ராக்ட் பூரா நம்ம கட்சிக்காரனுக்கு கொடுத்துடலாம், நாடு குட்டி சோறு பண்ண என்ன. இதுதான் அவர்கள் நினைப்பு. சென்னை நல்லா இருக்கணும், திருச்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கூட்டம் இதை செய்யலை. அவங்க இதே நல்லா கொள்ளையடிக்கலாம். இப்போ ஆந்திராவில் தலைநகரை மாற்றினாங்க, தெலுங்கானா பிரிந்தவுடன். அப்போ என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்து தான் ஆந்திரா தலைநகராக இருந்தது. ஒப்பந்தத்தில் என்ன போட்டாங்க, 10 வருடங்களுக்கு இந்த 2 மாநிலங்களுக்கும் ஹைதராபாத் தலைநகரமாக இருக்கும், அதற்குள் ஆந்திரா வேறு இடத்தை தலைநகருக்கு மாற்றணுன்னாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு மேலாச்சு, இன்னும் ஆந்திராவால் வந்து தலைநகரை உருவாக்க முடியவில்லை. அங்கே வந்துக்கிட்டு அமராவதிக்கு கொண்டு போகிறேன்னாங்க, இப்போ இன்னமும் உருவாகலை. இன்னமும் ஹைதராபாடை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒரு தலைநகரை மாற்றுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அதனால் இவங்க நீங்கள் என்ன இப்போ அரசு இவங்க வந்து கான்ட்ராக்ட் அடிக்கலான்னு தான் பண்ணுறாங்க. ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு வைங்க, ஆட்சிக்கு வராதனால இது ஒன்றும் இல்லாமல் போயிடும். இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம புத்தி சொல்லணும், கான்ட்ராக்ட் அடிக்கிறத பார்க்காதீங்கப்பா, மக்கள் வசதியாக பாருங்கள், நீங்கள் கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். ஒரு இதை உங்கள் தலைவரே வந்து எம்ஜிஆர் மாற்றணும்னு சொல்லும்போது கடுமையாக எதிர்த்தார். எல்லாத்தையும் எடுத்து படித்து பாருங்கள் ரெக்கார்டை, எல்லாம் பார்த்துக்கங்க. எப்போவுமே அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், தலைநகரம் வந்தது தான் துக்ளக்கு வந்து ஆட்சி இருக்கும்போது தலைநகரெல்லாம் மாற்றினார். அதுதான் துக்ளக் சாம்ராஜ்யம் அப்படின்னு வந்து பேர் வந்தது. அதனால் ஸ்டாலின் வந்து துக்ளக் சாம்ராஜ்யத்துக்கு துக்ளக் வாங்கின கெட்ட பேரை நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் தலைநகரை வந்து அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா 2 தலைநகரமாக அதை வந்து அடுத்த 2வது தலைநகரமாக உருவாக்கலாம். இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா மும்பை தான் தலைநகரம். ஆனால் சம்மரில் கோடை காலத்தில் மும்பை, குளிர் காலத்தில் நாக்பூர், 2 தலைநகரம் மகாராஷ்டிரா. அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்திங்கன்னா காஷ்மீரில் கோடை காலத்தில் ஸ்ரீநகரத்துக்காக இது தலைநகரம், குளிர் காலத்தில் வந்து ஜம்மு தலைநகரம். இதே மாதிரி உத்தராஞ்சலில் கூட அப்படி தான் 2 தலைநகரம் இருக்குது. அது மாதிரி திராவிட கூட்டத்துக்கு சொல்ல மாற்றணும், கமிஷன் அடிக்கணும், கான்ட்ராக்ட் அடிக்கணும்னா 2வது தலைநகராக உருவாக்குங்க. இருக்கிற தலைநகரை மாற்றினீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் வச்சதில் இன்னும் பல லட்சம் கோடி செலவாகும். இதை எல்லாத்தையும் மாற்றுவது என்பது மிக அதிகமான கால நீடிப்பு ஆகும். ஒன்றும் தெரியாத கூட்டம் நீங்கள். அதனால அதை மாற்றுறது இதை மாற்றுறதெல்லாம் இப்போ வைக்காதீங்க. கடனை பூரா அடைச்சதுக்கப்புறம் திருச்சியை 2வது தலைநகராக மாற்றுங்கள். எம்ஜிஆரே வந்து அதில் வந்து முயற்சி செய்து ஏன் நிறுத்தினார்னா, மிக அதிகமான செலவாகுது, அதை வந்து நம்ம ஸ்டேட்டால் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறுத்தினார். அப்படிங்கிறத இந்த கூட்டத்துக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை, பொதுமக்களுக்கு சொல்கிறேன். இதுதான் தலைநகரம் மாற்றுற விஷயத்தில் உள்ள பல விஷயங்கள். இதை புரிஞ்சுக்கோங்க. மாற்றினாங்கன்னா பார்ப்போம். மாற்றினாங்கன்னா அது நிறைய பேர் இருக்காங்க பொதுநல விரும்பிகள், நேராக சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுடுவான், ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கிடுவான். அதனால் சும்மா சொல்லிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். கேர்னரோட இது வந்து பலிக்காது. அதனால் கான்ட்ராக்டில் சம்பாதிக்கலான்னு திமுக தலைவர்கள் நினைப்பது இனி தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படிங்கிறத
இந்த கூட்டம் சும்மா உளறி கொண்டு இருக்கிறது, அதை நம்ம கண்டுக்காமல் போவது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறத சென்னை மக்களுக்கும் சொல்கிறேன், திருச்சி மக்களுக்கும் சொல்கிறேன். அடுத்தது தமிழ்நாட்டில் தாவேகா தனித்து போட்டி அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதனால் இவங்க எல்லாம் வேட்பாளர்கள் எல்லாம் இப்போவே தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனித்து போட்டி அப்படின்னு செய்தி வந்திருக்கு. ஆனால் தனித்து போட்டி அப்படிங்கிறது வந்து கூட்டணிங்கிறது வந்து ஒரு நல்லது. நாங்கள் சொல்கிறது பெரிய பெரிய கட்சிகள்லாம் கூட்டணி வச்சு தான் போட்டிட்டாங்க. அதனால் விஜயும் வந்து ஏதாச்சும் ஒரு சில கட்சிகளை கூட்டணி வைத்து கொண்டால் நல்லது. ஆனால் வச்சுக்க முடியலைங்கிறார் செங்கோட்டையன். அவர் என்ன சொல்கிறாரு, நான் இங்கே டிடிவிட்ட பேசுகிறேன், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து ஆள் வந்து நிற்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஒவ்வொருவர்கிட்ட நம்ம சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கான தெரியும், நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. நான் தாவைக்கால சேர்ந்த உடனே அமித்ஷா என்னை கூப்பிட்றாரு. ஆக கூட்டணி செலவு விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் கூட ஒரு இது வந்தால் அவங்கள பிடிச்சி கையில் போட்டுடுறாங்க, எல்லாத்தையும் கையில் போட்டுடுறாங்க பாஜக தலைமை. நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிற ஓபிஎஸ் கூட இப்போ பேசினாராம் செங்கோட்டையன்ட்ட. செங்கோட்டையன் வந்து நீங்கள் வாங்கினே நான் பார்த்துக்கிறேன்னாராம். ஓபிஎஸ் சொன்னாராம், ஒன்றும் நம்ப முடியாதுப்பா, விஜய் நேரம் பேசணுன்னாராம். விஜய் பேச சொன்னால் யாரும் அங்கே ஓபிஎஸ்ஸுடன் பேசலையாம். அதனால் அவரே ரொம்ப நொந்து போய் வர்றவங்களையும் நீங்கள் சரியாக மதிக்க மாட்டேங்கிறீங்களே, கூட்டணிக்கு வர்றவங்களையும் அவங்களோடலாம் கொஞ்சம் பேசினா தானே நல்லது, அதனால தானே எல்லா பேரும் நம்மளை விலகி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ என்னாச்சு, ராமதாஸ் அவர் என்ன பண்ணார், திமுக எனக்கு பிடிக்கலன்ட்டார். இந்த பக்கம் பாஜக அதிமுக பக்கம் பையன் போயிட்டார், அவரோட இருக்க முடியாது. அப்போ தாவைக்காவோட பேச்சு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவர்கள் சார்பாக தாவைக்காவும் அவர்களும் பேசுனாங்க. உடனே ஸ்டாலின் இவர் சொல்லிட்டார், யார், திருமாவளவன், இவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறுவோம்ட்டார். அதனால் என்னடா செய்யுதுங்கும்போது ஸ்டாலின் வந்து திருமாவை கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருப்பார், 20 கோடியாக வாங்குறது 30 கோடியாக வாங்கிக்க, வாயத்திருக்காது. இப்போ சொல்லிட்டார், திமுக சொல்கிறபடி தான் நடப்பேன், யார் வேணாலும் கூட்டணிக்கு வரட்டும். அதனால் இப்போ ராமதாஸ் திமுக பக்கம் போகிறதா தாவேகா பக்கம் போகிறதான்னு தடுமாற்றத்தில் இருக்கார். ரெண்டு பக்கமே. ஆனால் அவங்க கொஞ்சம் பணம் இல்லாமல் வரமாட்டாங்க. கூட்டணி பணம், பிரேமலதா இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த காலத்தில் இருந்து. அதனால் இப்போ தாவேகாவுக்கு அவர் என்ன ஐடியா வச்சுருக்காருன்னா, அவர் ராமதாஸ் வந்து அவருடைய நெருக்கமான வட்டாரங்கள் இருந்து வந்தது, ஒன்று தாவேகா பக்கம் போவோம், இல்லை திமுக பக்கம் போவோம், இல்லைன்னா அன்புமணியை வந்து ஒழிச்சிடணும். அன்புமணி எத்தனை தொகுதியில் நிற்கிறாரோ 17 தொகுதியில் அங்கே பூரா நாங்கள் நின்றுருவோம். அதே மாதிரி வன்னியர் பெருமக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பூரா நாங்கள் நின்று அவங்க ஓட்டை பிரிச்சிடுவோம். எங்களை விட்டுட்டு கூட்டணி சேர்ந்ததற்கு என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் தனியாக நின்று ஓட்டை பிரித்து அவர்கள் வெற்றியை தடுப்பதற்கு முயலுவோன்ட்டாங்க. அதனால் இப்போ என்டிஏ என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தாவேகாவோட ராமதாஸ் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை, திமுகவோட அவங்க சேர்ந்துட்டாலும் என்டிஏக்கு பிரச்சனை இல்லை. தனியாக நின்று பாட்டாளி மக்கள் கட்சியின் ஓட்டை பிரித்தால் அது என்டிஏ கூட்டணியின் வெற்றியை பாதிக்கும்னு அவங்களும் கலக்கத்தில் இருப்பதாக செய்தி வந்தது. இப்போ பிரேமலதா என்ன பண்ணிவிட்டாங்க, 2 பக்கமும் கழட்டி விட்டாங்க. ராஜ்யசபா சீட்டு அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருமே பணம் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் சீட்டு 6 சீட்டு தான்ட்டாங்க. திமுகவும் அப்படி சொல்லிட்டாங்களாம், அதிமுக பாஜக கூட்டணியும் அதே மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் கடைசி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. 6 சீட்டு பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாருன்னு நினைக்கிறாங்க. இறுதி வரை அவர் கூட்டணியை தீர்மானிக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து உறுதியாகிவிட்டது. அதனால் இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே விஜய் சரி கூட்டணிக்கு யாரும் ஒத்து வரலை, 234 தொகுதியிலையும் தனியாக நின்று விடலாம்னு முடிவு செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. ரைட்டு, பூத்து ஏஜென்ட்டெல்லாம் நீங்கள் சரியாகவே போடலை, பூத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லா தொகுதியிலையும் சரியாக நியமிக்கவில்லை, அதெல்லாம் முதல்ல நியமிங்க. அதுக்கப்புறம் பணம் செலவுக்கு வந்து அவங்க 10 கோடி செலவு பண்ணுவாங்க, நீங்கள் ஒரு 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணால் போதும், அதிக பணத்தை செலவழிக்காதீங்க. இப்போ அவங்ககிட்டருந்து கட்சியில் நிற்கிறவங்ககிட்டருந்து பணம் வாங்காதீங்க. இளைஞர்கள் புதுமுகங்கள் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுங்கள், நல்ல பண வசதி உள்ளவங்க,
நாட்டு நலன் அக்கறை உள்ளவங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பதவியை கொடுங்க. அதனால் இவ்வளோ உங்கள் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னா மக்களுக்கு அதில் நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. காங்கிரஸ்காரவங்களே எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க. தாவேக்கா காங்கிரஸ் வந்து பயங்கர நெருக்கத்தில் இருந்து கூட்டணி அமைக்க போகிறாங்கன்னு செய்தி வந்தோடனே ஸ்டாலின் கனிமொழியை ராகுல் காந்திகிட்ட போய் பேச சொல்லிட்டார். ஏன்னா ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அதனால் கனிமொழியை போய் பேச சொல்லியிருக்காரு. கனிமொழி டெல்லிக்கு போய் ராகுல் காந்திகிட்ட இன்றைக்கி பேசி எப்படியாவது காங்கிரஸை தமாகவுக்கு செல்ல விடாமல் தடுக்கணும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் தோல்வி பயம் வந்து விட்டது, குறிப்பாக திமுகவிற்கு. பாஜகவை பொறுத்தவரை அவங்க நேச்சுரல் அலைன்ஸ், ஏடிஎம்கே அவங்க ஏற்கனவே அலைன்ஸில் இருந்தவங்க. அதனால் பாஜக தலைவர்கள் மட்டும் கொஞ்சம் திமுகவுக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணாமல் எலெக்ஷன் வர, குறிப்பாக அந்த தமிழிசை அவங்களுக்கு தான் மெயினாக சொல்லணும். திமுகவுக்கு ஒரு பெரிய ஏஜென்ட் இருந்தீங்கன்னா பிஜேபியில் அவங்க தான். அதனால் அவங்கள நீங்கள் அடக்கி வைக்கணும். இந்த எல் முருகனையும் கொஞ்சம் அடக்கி வைங்க. அப்போ தான் வந்து இது இன்றைக்கி இது வந்து தனி நீதிபதிகிட்ட ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வரை அவங்க ஃபைல் பண்ணதாக தெரியலை. தாவைக்காவில் அவங்க சட்ட நிரூபணர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலை. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த வழக்கை இது பண்ணி ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண வழி பாருங்க அப்படிங்கிறது வந்து தாவைக்காவுக்கு நாங்கள் அறிவுரையாக கூற விரும்புகிறோம். எப்படியாவது ஒரு கூட்டணியை அமைக்க பாருங்கள், சிறிய கட்சிகளையாவது இணைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அதிமுக இருக்கிற பூரா சிறு கட்சி தான், எவனுக்கும் 1% ஓட்டு கிடையாது, எல்லாம் சாதாரண கட்சி. அதிமுக பாஜக இருக்குது, அதிமுக பாஜக பாட்டாளிமுக, இது 3 தான் பெருசு, மற்றதெல்லாம் சாதாரண கட்சிகள். அது மாதிரி ஒரு கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணியாவது அமையுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதனால் எலெக்ஷன் இது வந்து 3ஆம் தேதிக்கு மேலே நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறோம்னு டிஎம்கே சொல்லிட்டாங்க. 3ஆம் தேதிக்கு மேலே கொள்ளையடித்த பணத்தை பூரா ஏன் திமுகவோட கூட்டணி செய்யணும்னு அந்த கூட்டணி வச்சுகள் ஏன் விரும்புகிறான்னா, பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் இது மாமூல் மாதிரி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் திமுகக்காரன் வந்து அந்த கட்சி தலைமைக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்துடுறான். மாதம் ஒவ்வொரு கட்சிக்கும் 10 லட்ச ரூபா செலவு இருக்கான். பணத்தை டாஸ்மாகில் வர்ற பணத்தை பங்கு கொடுத்து விடுகிறார் ஸ்டாலின். அதனால் அதை விட்டு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அதனால் தமாக கூடுமானவரை ஒரு சிறிய கூட்டணியாவது அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கருத்து. சரத்குமார் சொல்லிட்டார், நானும் ராதிகாமல் எலெக்ஷனில் நிற்க போகிறதில்லை, நின்னாலும் சீட்டு கிடைக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுக்கு போன தடவை 20 சீட்டு, இந்த தடவை வேணால் ஒரு 30-35 சீட்டு, அதுவும் டெல்லியில் தான் முடிவாகும். டெல்லியில் முடிவாகி வந்தால் போன தடவையே சரத்குமார் நான் தூத்துக்குடியில் நிற்கிறேன்னாரு, கனிமொழியை எதிர்த்து நிற்கிறேன்னாரு. கனிமொழி பார்த்தாங்க, நீ என்னையவை எதிர்த்து நிற்கிறேன்னு நேராக அமித்ஷாட்ட போனாங்க. அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு, கனிமொழியை எதிர்த்து சாதாரண ஆளை நிறுத்துங்கன்னு சொல்லி பாவம் ஜிகே வாசன் தலையில் கட்டி விட்டு கனிமொழியை ஜெயிக்க வச்சாங்க. அதிலே ஏமாந்து போயிட்டார் சரத்குமார். அவங்க வந்து ராதிகா வந்துக்கிட்டு விருதுநகரில் நின்னாங்க, அவங்களும் படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. அதனால் இந்த தடவை நின்னாலும் ஜெயிக்க முடியாது, நின்னால் சீட்டு கிடைக்காது, சீட்டு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நான் அந்த தடவை நானும் என் மனைவியும் நிற்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி மீசையில் மண் ஓட்டவில்லைங்கிற மாதிரி பேசிட்டார். அப்படியே விஜயம் அடிக்கிறார். விஜய் என்னோட ஒப்பிடாதீங்க. நான் வந்து உறுதியாக 17 ஆண்டுகள் 28 ஆண்டுகள் எனக்கு வந்து அரசியல் அனுபவம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ, மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். 1996 நான் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன். அன்றிருந்து ஆட்சியாளருக்கு எதிர்த்து பிரச்சாரம் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து கட்சியை துவக்கியிருக்கேன், பாராளுமன்றத்தில் இருந்திருக்கேன், சட்டமன்றத்தில் இருந்திருக்கேன், அனுபவம் பெற்றவன் நான். விஜய், அஜித், ரஜினிக்கெல்லாம் கூட்டம் வரும், ஆனால் ஓட்டாகாது. பல முறை சொன்னது தானே, நாளைக்கு வந்து அன்பு சகோதரர் அஜித் போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் இவருக்கு இன்னமும் கூட்டம் இவருக்கு கூட்டமும் வராது, ஓட்டாகாது. அதனால தான் கட்சியை கலைச்சிட்டு உங்களோட சேர்ந்தார். அதனால் யாரையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. கூட்டம் வந்தால் ஓட்டு வருமா இல்லையாங்கிறத எலெக்ஷன் அப்போ முடிவு பண்ணலாம். அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க. பாஜகவுக்கு உங்களுக்கு எந்த பதவியும் கிடைக்காது. பதவி கொடுக்குறேன்னு கூப்பிட்டாங்க, எந்த பதவி கொடுத்தாங்க உங்களுக்கு? அதனால் வெறுத்து போய் பேசுகிறார் சரத்குமார். தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரியவங்க கிடையாது. அவர் நிறுத்தினாலும் அதிமுகலாம் ஓட்டு போட மாட்டாங்க, பாஜகவில் நிறுத்தினாலும் ஒரு அதிமுகக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவரே விலகிக் கொள்வதாக அறிவித்திருக்கிறார். அதனால் இது வந்து இவங்களுக்கு என்டிஏ கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறது தான் நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அப்பாவும் அரசியல் பேசுகிறார்,
நியாயமாக சபாநாயகர் அரசியல் பேசக்கூடாது. அப்பாவுக்கு சட்டமெல்லாம் என்ன தெரிய போகுது? அரசியல் பேசக்கூடாது நீங்கள் சபாநாயகர். அவர் என்ன சொல்கிறாரு, அரசியல் வந்து ரொம்ப இதுவாக பேசுகிறார். என்னென்னா தாவேக்காவும் பாஜகவும் நடிக்கிறாங்களாம், அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான். அந்த படத்துக்கு சென்சார் இது வராத மாதிரி 2 பேரும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேக்காவும் பிஜேபியும் ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்து விட, நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க. நீங்களும் பாஜகவும் தான் நடிக்கிறாங்கன்னு எல்லா இடமும் பேசிக்கிறாங்க. நம்ம எல் முருகனை வச்சுக்கிட்டு உங்கள் பராசக்தியை கூட்டிகிட்டு போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எல் முருகன். நடிக்கிறது நீங்கள் அவங்களோட சேர்ந்துட்டு பாஜகவோட. விஜய் போய் நடிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? 500 கோடி படத்தை வந்து இது பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ண முடியாமல் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து நீங்கள் வந்து நடிக்கிறாங்கன்னா எப்படி இது பண்ணுவோம்? அதுக்கடுத்தது இன்னொரு குண்டை தூக்கி போடுற கிறிஸ்டின்க நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டாங்களாம். இந்த தடவையும் விஜய் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையாம். அதனால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு முழுவதும் திமுகவுக்கு தான் கிடைக்குமா? அப்படின்னா உங்களுக்கு அவருக்கு அப்பாவுக்கு சவால் விடுறேன், கிறிஸ்தவர்கள் அதிகம் நிற்கும் தொகுதியை நீங்கள் கேட்டு வாங்கி டிவிக்கு தாவேகா கட்சி வேட்பாளரை எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? கிறிஸ்தவர்கள் அங்கே தான் போடுவாங்கன்னு. மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினர் மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியில் போய் நின்று பாருங்கள், அப்போ தான் தெரியும் கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு ஆதரவா இல்லை அவங்களுக்கு ஆதரவா அப்படிங்க. அரசியல் பேசாதீங்க, உங்களுக்கு அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீங்கள் சபாநாயகரும் அரசியல் பேசக்கூடாது, நடுநிலைமையோடு இருக்க வேண்டும். இல்லை அரசியல் பேசணும்னு நினச்சிங்கன்னா சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வெளியில் வந்து பேசுங்க. அதுவும் பேசுகிறது விவரமாக பேசணும். நீங்கள் பேசுகிறது எதுவுமே பொருத்தமானதாக இல்லை அப்படிங்கிறத அப்பாவுக்கு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஏவாவில் திருப்பி எத்தனை தடவை தான் பதில் சொல்கிறது. அந்த தாவேக்காவை நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானெல்லாம் இதுக்கு ஆசைப்படுதான் முதலமைச்சருக்கு. நேற்று பெய்த மழையிலே இன்றைக்கு முளைக்கிற காளானை போல பல கட்சிகள் பிறக்கிறது. கட்சியை ஆரம்பிக்கிற பொழுதே முதலமைச்சர் ஆசைத்தான் அவளுக்கு இருக்கிறது ஒழிய நாட்டு மக்களுக்கு இதை செய்யணுன்ற ஆசை எதுவும் இல்லை. அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற சில பேர் முயற்சிக்கிறார். அது என்னது, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். எம்ஜிஆர் இப்போ என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் அப்படி தான் நேற்று கட்சியாக ஒரு நாளுக்கு ஒரு காட்சியாக ஆரம்பித்த ஒரு வருஷத்தில் ஜெயித்தார். அவர் காளானா? அன்னைக்கு பாஜக இது அதிமுகவில் போய் ஜாலியாக அழிச்சுக்கிட்டு காலில் விழுந்துக்கிட்டு கிடந்தீங்களே. அதுவும் தமிழ்நாடு மக்கள் ஏமாற மாட்டார்கள், நீங்களே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க. சீமான் சொல்கிறாரு நீங்களே தமிழன் இல்லைங்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்லிங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டார்கள்னு. தமிழர்கள் ஒன்றும் இழிச்சவாய்கள் அல்ல, யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அறிந்தவர்கள் தமிழ் மக்கள். தமிழ் மக்கள் தமிழ் மக்கள். ஏன் விஜய் நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்றைக்கி சிஎம் வரக்கூடாதுன்னீங்கன்னா, உதயநிதி எப்போ வந்தார் உங்கள் கட்சிக்கு? எப்போ இளைஞரணி தலைவராக வந்தார்? எப்போ துணை முதல்வராக வந்தார்? உடனே அவரை மட்டும் நீங்கள் வாழும் பெரியா இருப்பீங்க, அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைப்பீங்க. ஏன் விஜய் போன்றவர்கள் வரக்கூடாதா? அப்படிங்கிறது தான் ஏவாவேலுக்கு. நேற்று பெய்த மழைகள் இன்று முளைத்த காளான்கிறீங்க. நீங்கள் கட்டின பாலம், நீங்கள் கட்டின கட்டடம்லாம் நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி நொறுங்கி போகுது. எல்லாத்துலேயும் 40% வாங்கி மக்கள் பணத்தை ஏமாற்றி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் காளானை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? பிரிட்ஜை பற்றி பேசுங்க, நீங்கள் கட்டின பாலங்களை பற்றி பேசுங்க, நீங்கள் கட்டின பிடபிள்யூடியில் கட்டின கட்டடத்துக்கு பற்றி பேசுங்க. எத்தனை இது வந்து இப்போ இடிஞ்சு விழுந்திருக்கு, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினீங்க, அதை பற்றி பேசுங்க. நாட்டு நடப்புக்கு போயிட்டீங்க, நாட்டு நடப்பை பற்றி பேசுங்க. விஜய் இவங்களெல்லாம் பேசுவது பிறகு பேசிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஏவாவேலுக்கு நம்ம பதிலாக சொல்கிறோம். ஏன்னா விஜய் கட்சியிலேருந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, யாரும் ஸ்போக்ஸ் பர்சனே இல்லை. நாஞ்சில் சம்பத்தை வைக்கிறாங்க, நாஞ்சில் சம்பத்து ஏதோ சம்மந்தம் இல்லாத பேசிட்டு விட்டு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. அப்பாவு சொல்லியிருக்காரு கிறிஸ்தவர்கள் ஓட்டு கிடைக்காதுன்னு, நாஞ்சில் சம்பத்தை பதில் சொல்லுங்கள். ஏவாவேலு சொல்கிறாரு நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்னு சொல்லியிருக்காரு. நீங்கள்லாம் பதவிக்கு வரணும். இப்போ நான் சொல்கிறபடி ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லுங்கள். உங்களை தானே இவங்களை போட்டிருக்காங்க, நீங்கள் எதுவும் பேசுவதில்லை. அதே மாதிரி எடப்பாடிக்கு ஏதாச்சும் பேசுனா நாங்கள் தான் பேச வேண்டியது இருக்குது. அதனால் ஏவாவேலுக்கு அதுதான் சொல்கிறோம். உங்கள் இதை பாருங்கள், பாலங்கள் இடிந்ததையும் மற்ற ரோடுகள் தரைமட்டமாக போனதை பற்றி கணக்கு கொடுங்கள்.
அப்படிங்கிறது தான் ஏவாவேலுக்கு நம்ம பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன், அவரை போட்டு இந்த கூட்டம் என்ன பேச்சு பேசினான். நான் கரூர் சம்பவத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. நான் என்ன சொன்னேன், ஏற்கனவே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க மதுரை உயர்நீதிமன்றம், இப்போ போய் நீங்கள் விசாரிக்கலாமா? ஏன்னா கரூர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் வருது, சென்னையில் வரலை. அதனால் நீங்கள் விசாரித்தது தப்புன்னு சொன்னேன். இவங்க என்னமோ ஜட்ஜுங்களெல்லாம் பெருசாக மதிக்கிற மாதிரி, ஜட்ஜுங்களை கேவலப்படுத்தினதே உங்கள் கட்சி தான், ஜட்ஜுங்களெல்லாம் மிரட்டினது உங்கள் கட்சிங்க தான். உடனே அவர் அந்த நீதியரசரே சொல்லிட்டார், என்னை பற்றி விமர்சனங்களை நான் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் இந்த கூட்டம் என்னை எப்படியாச்சும் கைது செஞ்சணும்னு ஜட்ஜை பற்றி இவர் தவறாக பேசினார் அப்படின்னு போட்டு என்னென்னமோ பண்ணீங்க, இதெல்லாம் போட்டு பண்ணீங்க. இது எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு இருக்குது, ஓலை ஒன்றுனா வந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சியை இழந்த ஒன்று உங்களை என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இல்லை இந்த உங்களை ஆட்சி இழக்க இப்போ என்னை கைது பண்ணதுக்கும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஓட்டை இழந்து விடுவீர்கள். திமுகவுக்கு சொல்கிறேன், குறைஞ்சது 10 லட்சம் ஓட்டு. அதுதான் உங்களுக்கு தண்டனை. அதிகாரிகளுக்கு தனி தண்டனை இருக்குது, அது நீதிமன்றத்தில் ஒவ்வொருத்தனையும் போட்டு என்கொயரி இதுன்னு அவங்க போவாங்க. ஆனால் இவ்வளவு பேசிட்டு இன்றைக்கி ஜிஆர் சாமிநாதன் அவர் பாவம் இந்த திருப்பரங்குன்றதில் விளக்கு ஏற்றலான்ட்டாரான். அவரை பற்றி கேவலமாக புத்தகம் எழுதுகிறான், அசிங்கமாக எழுதுகிறான். சோஷியல் மீடியா சமூக வலைதளங்கள்லாம் எல்லாத்தையும் தூண்டி விட்டு அசிங்கமாக திட்டு இதுன்னு பேசுகிறான். அதுக்கப்புறம் பதவி நீக்கம் செய்யணும்னு ஒரு 20 MP 30 MP கையெழுத்து போட்டு கொடுத்தான். இப்போ எவனையுமே காணோம். கையெழுத்து போட்டு கொடுத்தவங்களாம் எங்கே போனான்னு தெரியல. காங்கிரஸை வாயை திறக்கலை, இதை திறக்கலை, போகல. இப்போ இவ்வளோ திட்டிக்கிட்டே இருந்தான், அவர் கண்டுக்கலை. ஆனால் இன்பதுரை அவர் வழக்கு போட்டார் சுப்ரீம் கோர்ட்டில். பாருங்கள் ஜட்ஜுங்களை எப்படி திட்டுறாங்க. பிஜேபி சேர்ந்த ஒருத்தரும் அதில் வழக்கு போட்டார். இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க, தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கம்னு ஒன்று இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காரு, அவரை போய் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க, என்னையா பண்ணீங்கன்னு கேட்டேன். கேட்ட உடனே அந்த அரசு வழக்கறிஞர் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. நடவடிக்கை என்ன எடுத்தீங்கன்னு சொல்லி இந்த கோர்ட்டுக்கு சொல்லுங்கள். ஒரு டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். இப்போ பதில் கொடுங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, யார் மேலே வழக்கு போட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது என்ன பண்ணுறது, யார் மேலே எல்லாம் போக செய்தி. அந்த மாதிரி அப்போ இது போட்டதெல்லாம் இவங்க ஐடி டீம், டிஎம்கே ஐடி டீம்லேருந்து போடுறான். ஏன்னா அப்படி ஆளே இருக்க மாட்டான். என் மேலே 2-3 புகாரை கொடுத்தான், போய் தேடினா அந்த இடத்துல பில்டிங்கே இல்லை. அப்போ பொய்யான ஐடி வச்சு தான் கொடுக்குறான். அது மாதிரி இப்போ பாருங்கள், அந்த போடுறது பூரா இவங்க ஆளை வச்சுக்கிட்டு திட்டுறது. ஒவ்வொருத்தருக்கும் 10 ஐடி சொல்லிட்டாங்க. உன் பேரில் 10 போலி இதை வச்சுக்க. இந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் மாதிரி அந்த இதில் சமூக வலைதளங்களில் பூரா ஆளுங்களை வச்சு போலி அவன் திட்டுறது. அவன் போய் பார்த்தீங்கன்னா அவனை இருக்க மாட்டான், புகார் கொடுக்குறவனே இல்லையே. அதனால் சரியான சவுக்கடி கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் சொல்கிறோம், விடாதீங்க இவங்களை. ஒருவேளை ஆளை கண்டுபிடிக்காவிட்டால் அவர்கள் எந்த கட்சியின் முத்திரையில் செயல்படுறாங்களோ அந்த கட்சி தலைவர்களை தண்டியுங்கள். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு அப்படிங்கிறது தான் அவர் மனசாட்சி உள்ள ஒரு நீதிபதி. சாமிநாதன் மாதிரி தங்கமான மனுஷன் யாருமே கிடையாது. மக்களுக்கு சாதரவாகத்தான ஒரு தீர்ப்பை கொடுப்பார். அவரை போயிட்டு ஒரு ஜாதி கலரை பூசிட்டு மதத்தின் கலரை பூசி இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணி கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு சரியான தண்டனை உச்ச நீதிமன்றத்திலிருந்து வர காத்திருக்கிறது. அதனால் காத்திருங்கள், சட்டம் உங்களை தண்டிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கி செய்தியாக சொல்ல விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.